ஹே, நீங்க கைன் மற்றும் ஆபே கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்புங்க, இது பைப்பில் இருந்து வந்த ஒரு கதை. இது நம் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். என்ன, இது வெறும் ரெண்டு அண்ணன் தம்பிகளை பத்தினதுன்னு இல்ல, நம்மளோட முடிவுகள், பொறாமை மற்றும் மன்னி பத்தினது. சரி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போவோம். ஆதா மற்றும் ஏவாளுக்கு 2 பையன்கள் இருந்தாங்க. கைன் மூத்தவன் நிலத்துல வேலை செஞ்சான். ஆபே இளையவன் ஆடுகளை பார்த்துக்கிட்டான். ஒரு நாள் 2 அண்ணன் தம்பிகளும் கடவுளுக்கு பரிசு கொண்டு வந்தாங்க. கைன் தன்னோட நிலத்துல இருந்து பழங்களையும் தானியங்களையும் கொண்டு வந்தான். ஆபே தன்னோட மந்தையில இருந்து சிறந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். கடவுள் ஆபேலோட பரிசை ஏற்றுக்கிட்டார். கைனோட பரிசை அவ்வளவா ஏற்றுக்கல. இது கைனை ரொம்ப கோவப்படுத்திருச்சு, பொறாமப்பட வச்சிருச்சு. இப்போ தன்னோட உணர்வுகளை பத்தி பேசாமலோ அல்லது நல்லா செய்ய முயற்சி செய்யாமலோ கைன் தன்னோட கோபத்தை ஜெயிக்க விட்டான். அவன் ஆபேலை வயலுக்கு வர சொன்னான். அங்க ஒரு கோபமான தருணத்துல கைன் ஒரு மோசமான காரியத்தை செஞ்சான். அவன் ஆபேலை காயப்படுத்தினான். ஆபேல் இறந்துட்டான். கடவுள் எல்லாத்தையும் பார்த்தார். அவர் கைன் கிட்ட கேட்டார், உன் சகோதரன் எங்கே? ஆனா கைன் பதில் சொன்னா, நான் என் சகோதரனுக்கு காவலாளியா? கைனோட செயல்களால கடவுள் வருத்தப்பட்டார். அதனா கைன் தன்னோட வீட்டை விட்டுட்டு பூமியில் அலைந்து திரிய வேண்டியதாச்சு. இந்த கதை எனக்கு என்ன சொல்லுதுன்னா, பொறாமையும் கோபமும் நம்மளை ஒரு ரெட்ட பாதைக்கு கொண்டு போகும். ஆனா இது எனக்கு இதையும் ஞாபகப்படுத்துது, என்ன நடந்தாலும் கடவுள் நம்மளை நேர்மையா இருக்கவும், ஒருத்தர் பார்த்துக்கவும், கோபத்தை விட அன்பை தேர்வு செய்யவும் விரும்புகிறார். அதனால அடுத்த முறை நீங்க பொறாமையா அல்லது வருத்தமா உணரும் போது கைன் மற்றும் ஆபேலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, மூச்சு விடுங்க, அன்பை தேர்வு செய்யுங்க. அதுதான் நிஜமா முக்கியம்.